அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறான். கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அல்லாஹ் எந்த படைப்பையுமே விடல. எல்லா படைப்பையுமே பார்த்து சொல்லுதான், நான் அளித்த நியாமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள்ங்கிறான். வைத்தாத்து நியாமத்தல்லா லாத்தும் சூஹா அல்லாஹ் சொல்றாங்க. எந்த படைப்பையுமே விடல. அல்லாஹ் என்ன சொல்ற, எல்லா படைப்பையும் பார்த்து சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்தை என்ன செய்யுங்கள், நான் அளித்த நியாமத்தை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்து அதற்கு நன்றி செலுத்தலாமா வேணாமாண்டு பாருங்க அப்படிங்கிறோம். நம்ம நினைக்கிறோம் குர்ஆன் என்பது நமக்கு மாத்திரம்தான் இறக்கப்பட்டது, வேற யாருக்கும் இறக்கப்படவில்லை. நம்ம நினைக்கிறோம், ஜின்கள் நினைக்கிறது குர்ஆன் நமக்குத்தான் இறக்கப்பட்டது, வேற யாருக்குமே இறக்கப்படலை. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை எடுத்து கிராத்து ஓதுனாங்கண்டா, பறக்கக்கூடிய பட்சிகள் பறவைகள் எல்லாம் கீழே இறங்கி வந்து என்ன செய்யுமா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை கேட்கும். திருக்குர்ஆனுடைய வசனத்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீலுடைய வசனத்தை என்ன செய்யுமா, பறவைகள் எல்லாம் வந்து அமர்ந்து என்ன செய்யுமாம், கேட்குமாம். அதாவது தௌராத்திலே சொல்லப்பட்டதுதான் இன்ஜீலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜீலிலே சொல்லப்பட்டதுதான் தபூரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3 வேதங்களிலும் சொல்லப்பட்டதுதான் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன எல்லா வேதங்களும் அந்தந்த மொழியிலே இறக்கப்பட்டது, குர்ஆன் மாத்திரம் அரபு மொழியிலே இறக்கப்பட்டது. ஏண்டா அதையும் புரிஞ்சுக்கங்க, எல்லா வேதங்கள் இறக்கப்பட்ட நபிமார்களும் ஒவ்வொரு திசையிலே இருந்தார்கள். ஆகையினால் அவரவர் இருந்த திசையிலே அந்தந்த மொழிக்கு தகுந்தவாறு இறக்கப்பட்டது. திருக்குர்ஆன் ஷரீஃப் அரபியிலே இறக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? 2 காரணம். திருக்குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட அந்த ஊராகப்பட்டது உலகத்துடைய மத்திய பகுதி, ஃபர்ஸ்ட் காரணம். 2வது காரணம், எல்லா வேதங்களும் இறக்கப்பட்ட ஊர்களுக்கு எல்லாரும் போக மாட்டார்கள். அதே நேரத்தில் திருக்குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட மக்கமா நகரத்திற்கு, அரபகத்து மன்னகத்திற்கு, அரபகத்திலே உண்டான எல்லா ஊருக்கும் உலகத்திலே உண்டான எல்லா மக்களும் போவார்கள். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, எல்லா மக்களும் போவார்கள். எல்லா மக்களும் எல்லா பாஷையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். திருக்குர்ஆன் பாஷை இறக்கப்பட்ட அரபி பாஷையை எல்லாரும் கற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் பேசுவார்கள். அரபியை எல்லா பேர் நம்மளை விட இந்துக்கள் தெளிவாக பேசுகிறார்கள், முனாஃபிக் முஷ்ரிக்குகள் தெளிவாக பேசுகிறார்கள். ஆகையினால் தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், திருக்குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்தான், அரபியிலே இறக்கினான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, மற்ற வேதங்களில் என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் இங்கே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற வேதங்களிலே சொல்லப்படாத நல்ல விஷயங்களும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் இறக்கி வைத்த நியாமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாமா, செலுத்தாமல் என்ன செய்யலாம், மனம் போன போக்கை அடையலாமா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவா 4 விஷயத்தை சொல்றாங்க. மக்களே, ஒரே இடத்திலே நிற்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் என்னை தஸ்பீஹ் செய்கின்றது. அடுத்து சொல்றான், அதாவது ருக்கூவிலேயே வாழக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்கின்றது, என்னை தஸ்பீஹ் செய்கின்றது. அடுத்து சொல்றான், அதாவது ஷஹூதிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் என்னை தஸ்பீஹ் செய்கின்றது. அடுத்து சொல்றான், அதாவது தரையிலே சுஜூதாகவே வாழக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வீனங்கள் எல்லாம் என்னை தஸ்பீஹ் செய்கின்றது. அவைகளெல்லாம் என்னை தஸ்பீஹ் செய்கின்ற பொழுது என்ன செய்திருக்கிறேன், அதாவது மலைகளை மரங்களை போன்று நிற்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அடுத்தபடியாக ஆடு மாடுகள் குனிந்தே நடக்குகிறதல்லவா, அப்படி குனியக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். மலைகளை போன்று உட்காரக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வீனங்களை போன்று என்ன படுத்து கிடக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு நியாமத்து கொடுக்கப்பட்ட படைப்பினங்கள் எல்லாம் என்னை வணங்குகிற பொழுது எல்லா வகையான நியாமத்துகளையும் மொத்தமாக அள்ளி கொடுத்திருக்கிறேன் அல்லவா, உனக்கு என்னை வணங்காமல் எப்படி இருக்க மனது வருகின்றது? அல்லாஹ் கேட்கிறாங்க.
உனக்கு என்னை வணங்காமல் இருக்க எப்படி உனக்கு மனது வருகின்றது? ஒன்றுமே இல்லாமல் இருந்த உன்னை என்ன உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி அல்லாஹ் சொல்றான் சூரே சஜிதாவுல வலக்குமு சமூக வல்ல அபுசார வல்ல அஃபீதத்த வலக்குமு சமூக கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தேன், வல்ல அபுசார பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தேன், வல்ல அஃபீதத்த சிந்திக்கக்கூடிய இதயத்தை உனக்கு கொடுத்தேன். அப்படி இருக்குகிற பொழுது என்னுடைய ஞாபகத்தை எண்ணி பார்க்காமல் உன்னால் எப்படி இருக்க முடிகிறது? உன்னால் எப்படி இருக்க முடியும்? அடுத்து அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் கலீலம்மா தஷ்குரூன். இதை விளங்கக்கூடியவர்கள் யாராகத்தான் இருப்பார்கள்? மக்களின் ஜின்களில் கம்மியாகத்தான் இருப்பார்கள். இதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கம்மியாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவர்கள் நன்றி செலுத்துவதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? வளையும் சக்கரத்தும் லாசீனக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு நன்றி செலுத்துவதற்காக நான் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அவர்கள் நன்றி செலுத்துவதற்கு பகரமாக அவர்களுக்கு நான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை அதிகமாக்கி கொடுப்பேன். எப்படி அதிகமாக்கி கொடுப்பேன் தெரியுமா? பொருளாதாரத்தின் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக, மனைவி மக்களின் மூலமாக. நம்ம எத்தனையோ பேரை பார்க்கிறோம். எல்லாம் இருக்கும், நிம்மதி இருக்க, எல்லாம் இருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, எல்லாம் இருக்கும், மனைவி சரியில்லாமல் இருப்பார்கள், எல்லாம் இருக்கும், நான் வளர்த்த பிள்ளை இறந்து போய்விடுவார், எல்லாம் இருக்கும், தொழில் நசுங்கி போய்விடும், எல்லாம் இருக்கும், சிறு வயதிலேயே நாம் இறந்து போய்விடுவோம். என்ன பிரயோஜனம்? அதற்கு அல்லாஹ் சொல்றான், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கம்மியான பேர்கள் தான். அந்த நன்றி செலுத்துகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? மனைவி மக்கள் சொத்து சுகம் எல்லாவற்றையும் ஒரு சிலருக்கு அள்ளியும் கொடுப்பேன், ஒரு சிலருக்கு அளந்தும் கொடுப்பேன், ஒரு சிலருக்கு அளவாகவும் கொடுப்பேன். அதே நேரத்தில் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தர மாட்டேன். அடுத்த அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்றான், வைன் கஃபர்தும், நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய நியமத்தை எண்ணி பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அதாபில ஷதீத், அவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? சின்ன வயசில் இறந்து போவார்கள், பெரும் நோயினால் பீடிக்கப்படுவார்கள். அவர் இருப்பார், மனைவி இறந்து போவார், அவர் இருப்பார், மக்கள் இறந்து போவார், அவர் மனைவி மக்கள் இருப்பார்கள். ஏதோ ஒரு தொழிலை ஒன்று மொத்தமாக போட்டு எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகும். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த அவர் ஒரு காலத்தில் என்ன செய்வார்? அடுத்த வருடத்தில் கையேந்துவார். இந்த நிலை எதற்கு? என்னை மறுத்ததற்காக. இதை ஏன் உலகத்திலேயே அவருக்கு தருகிறேன் தெரியுமா? அவர் என்னை மறுத்ததற்காக. நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியை நல்லவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நல்லவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை மறக்காமல் இருந்ததினால் இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான். அல்லாஹ்வை மறுத்தால் இவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கும் ஏற்படும். அப்படிங்கிறதை யாரு புரிஞ்சுக்கிறனோ? நல்லவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், தெரியாட்டி தெரிஞ்சுக்கங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய சஹாபாக்களிலேயே மிகச்சிறந்த சஹாபி, மிகச்சிறந்த சஹாபி. அந்த முஆவியாவை ஷைத்தான் உலகத்தையே கெடுத்தான், உலகத்தையே கெடுத்தான். கியாமத்து நாள் வரைக்கும் உலகத்தையே எடுப்பான். அந்த முஆவியாவை தினசரி என்ன செய்வானா? ஷைத்தான் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுப்பி விடுவான். யா முஆவியா உபஸ் இலா ஸலாத்தி தஹஜ்ஜுத் ஃபஇன்ன வக்த தஹஜ்ஜத தய்யார். முஆவியா தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எந்திரி, தஹஜ்ஜுத் தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. ஒரு நாள் ஷைத்தானை பார்த்து முஆவியா கேட்டாங்க, நீ எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய நீ, கெடுக்குகிறேன் என்று சபதம் விட்டு வந்த நீ தஹஜ்ஜுத் தொழுகைக்கா என்னை எதற்காக எழுப்புகிறாய்? இப்போ முஆவியாவிடத்திலே ஷைத்தான் சொன்னா, முஆவியா உன்னை எழுப்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்களில் கம்மியான பேர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள் அல்லவா, அதில் நீ முக்கியமான ஆளு. என்னன்னு கேட்டாப்புல முஆவியா ரலியல்லாஹு தஆலா. ஷைத்தான் சொன்னா, நீ இஷா தொழுகை படுக்கும் போதே தஹஜ்ஜுத் தொழுகணும்னு சிந்தனையோடு படுக்குற,
தஹஜ்ஜத் தொழுகிற எண்ணத்தோடு படுக்கிற, தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கிற எண்ணத்தோடு படுக்கிற யார் தஹஜ்ஜத் தொழுகைக்கு எந்திரிக்க வேண்டும் என்று எண்ணம் வைத்து நியத்து வைத்து அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லையோ, அவர்கள் தொழாவிட்டாலும் கூட தொழுகக்கூடிய நன்மையை அல்லாஹ் தருவதாக சொல்லுகின்றான். ஆகையினால் நீ தொழாவிட்டாலும் கூட தஹஜ்ஜத் தொழுத நன்மை உனக்கு கிடைக்கும். நீ செய்யாமலேயே அந்த நன்மை ஏன் அடைய வேண்டும்? அந்த பொறாமையினை தான் உன்னை தஹஜ்ஜத் தொழுக வந்து எழுப்பி விடுகிறேன் அப்படின்னு சைத்தான் முஆவியாவிடத்திலே சொன்னார். பெருமானாட்ட சகாபாக்கள் கேட்டாங்க, உன்னை சொல்லி முடிக்கிறேன். பெருமானாட்ட சகாபாக்கள் கேட்டாங்க, பெரும் நோய் யாருக்கு வராதுன்னு கேட்டாங்க, பெரும் பஞ்சம் யாருக்கு வராதுன்னு கேட்டாங்க, சின்ன வயசிலே யாருக்கு மௌத்து வராதுன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் யார் தொழுகாமல் படுக்குகிறார்களோ அவர்களுக்கு பெரும் நோய் வரும், பெரும் பஞ்சம் வரும், சின்ன வயசிலே மௌத்து வரும். இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் யார் தொழுது விட்டு படுக்குகிறார்களோ அவர்களுக்கு பெரும் நோய் வராது, பஞ்சம் வராது, சின்ன வயசுல மௌத்து வராது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்ம சொன்னோம் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், ஒரு முத்தத்திக்கு 4 விஷயம் அவசியம்னு சொன்னோம். அதுல முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? எல்லா நிலையிலும் இறைவனை நினைக்கக்கூடிய தொழுகை. அந்த தொழுகை முதலாவது விஷயம் அன்பிற்குரியவர்கள். இரண்டாவது விஷயம் என்ன? சில நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால நம்மளுடைய உடம்பை அல்லாஹ் எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்தும் அளவுக்குத்தான் படைத்திருக்கிறார். உலகத்தில் வாழும் காலத்தில் 24 மணி நேரம் முழிச்சிருக்கலாம். சலிப்பு வரும்டாத்தே சலிப்பு வரும், அலுப்பு வரும்டாத்தே அலுப்பு வரும், வராதென்றால் வராது. நாம் படக்கூடிய பாட்டுக்கெல்லாம் என்ன ஓய்வெடுக்கக்கூடிய இடம் கபுருஸ்தானி ஒன்றுதான். அதுக்குத்தான் அல்லாஹ் கியாமத்துக்கும் கபுருஸ்தானிக்கு மத்தியில் நிறைய இடைவெளி வச்சிருக்கோம். நாம் படக்கூடிய 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் பாட்டுக்கு ஓய்வு கபூரிலே கொடுப்பான், கபூரிலே கொடுப்பான். ஆகையினால உலகம் தூங்கக்கூடிய உலகம் அல்ல, உலகம் தேடக்கூடிய உலகம், அல்லாஹ்வுக்கு சேர்க்கக்கூடிய உலகம், மனைவி மக்களுக்கு சேர்க்கக்கூடிய உலகம் அன்புக்குரியவர்கள். ஆகையினால் எந்த நிலையிலும் இறைவனுடைய இபாதத்தை மறக்கக்கூடாது. மறக்காமல் வாழ்ந்தவர்கள் இறைவனால் மறக்கப்படாமல் அங்கேயும் இருக்குகிறார்கள். அவர்கள் எல்லாமே இங்கேயும் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே நாமும் நடந்தால் நாமும் ஒரு நாள் அவர்களுக்கு ஏற்பட்ட நல்ல நிலைமை நமக்கு ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்புத்தாலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளில் எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. سلام.